கருவேப்பிலை சாதத்துக்கு தேவையான பொருள் பார்க்கலாங்க. 3 வரமிளகாய், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, மல்லி 1/2 ஸ்பூன், ஜீரகம் கொஞ்சம், கருவேப்பிலை தேவையான அளவுக்கு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி வடிகட்டணுங்க. இப்போ 1 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 வரமிளகாய் பொன்னிறமாக வணக்கிக்கலாம். உங்களுக்கு காரம் தேவைன்னா நீங்கள் இன்னும் 2 மிளகாய் சேர்த்துக்கலாங்க. எங்களுக்கு இந்த காரமே போதுமானது. இப்போ அதே எண்ணெயில் மல்லி, ஜீரகம், கடலைப்பருப்பு 3 ஒன்றா பொன்னிறமாக வணக்கிக்கலாம். இப்போ உங்களுக்கு நாங்கள் 3 பேர் சாப்பிட்ற மாதிரி செய்கிறோம். பாப்பா 2 பேர்த்துக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி. இப்போ வந்து உங்களுக்கு 2 பேர் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த கடலைப்பருப்பு, ஜீரகம், மல்லி கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வணக்கிக்கலாம். சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாங்க. தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை வந்து அதே எண்ணெயில் போட்டு வணக்கிக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கிக்கலாம். இந்த கருவேப்பிலை நேற்று வாங்கிட்டு வந்தாங்க. தனியாக எடுத்து கவரில் வச்சுருக்கேன். கொஞ்சம் கூட வெளியே காயவும் வைக்கல, ஒன்றும் பண்ணலை. அதனால் அதில் உள்ள ஈரப்பதம்லாம் நல்லா சுண்டிடட்டும். பச்சை வாசம் போனால் தான் நல்லாயிருக்கும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கலாம். பாருங்கள், போட்டப்போ எவ்வளோ இருந்தது, இப்போ எப்படி வணங்க கம்மியாகிட்டே போகுது கருவேப்பிலை. சைட் பைய சாப்பாடு வெந்துட்டுருக்குங்க. குக்கர்லேயும் செஞ்சுக்குவேன், இதுலேயும் செஞ்சுருவேங்க. எப்படி சௌகரியமாக இருக்கோ அந்த மாதிரி குக்கரில் செஞ்சுக்குவேன். சாப்பாடு பாத்திரத்தில் வடிக்கிறதுனாலும் வடிச்சுக்குவேங்க. சாதம் வெந்துருச்சான்னு செக் பண்ணுறேன். அதில் வந்து ஒன்று கருப்பாக இருக்குது, அது ஜீரகம் விழுந்துருச்சுங்க. இப்போ வந்து கருவேப்பிலையும் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ கருவேப்பிலை சுண்டிடுச்சுன்னு. இப்போ வந்து கருவேப்பிலையை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. இது மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். மல்லி, ஜீரகம், மிளகாய் வணக்கிறதுனா போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. போட்டு ஆற வச்சுருக்கேன். இப்போ சைட் பையாக தோசையும் ஊற்றிட்டுருக்கேன். பாப்பா 2 பேர்த்துக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு. 2 பேருக்கு சுட்டு வச்சிட்டோம்னா அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுக்குவாங்க. குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டுக்குவாங்க. அதோட சைடில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு தேவையான அளவுக்கு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. இப்போ எங்கிட்ட நிலக்கடலை இல்லை, அதனால் நிலக்கடலை போடலை, தீர்ந்துருச்சுங்க. 10 பல் பூண்டு வந்து பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். முழுசாக போட்டோம்னா இந்த சாதம் சாப்பிடும்போது முழுசாக இருக்கும். பொடிசாக கட் பண்ணும்போது சாதத்தோட சாப்பிடும்போது தெரியாதுங்க. எங்கள் பெரிய பாப்பா சாப்பிட்டுக்குவா, சின்ன பாப்பா வந்து தனியாக எடுத்து வச்சுருவா. இப்போ சாப்பாட்டோடு செய்யும்போது அவங்க தெரியாமல் அப்படி சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ அந்த பொடியை அரைச்சி வச்ச பொடியும் கொட்டி கழுவிட்டுருக்கேன். இப்போ வந்து சாப்பாடு வந்து தனியாக எடுத்து நான் கிளறி வச்ச வீடியோ அது கவராகவே இல்லை. இப்போ பாப்பா 2 பேர் டிஃபனுக்கு கொண்டு போயிட்டாங்க. மிச்ச சாப்பாடு பாருங்கள் அது எப்படி இருக்குங்கன்னு. நான் மறுக்க எண்ணெய் ஊற்றவும் இல்லை. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு அந்த எண்ணெய் ஊற்றுனதுக்கு உங்களுக்கு முந்திரி வேணால் நீங்கள் பொரிச்சு கொட்டிக்கலாம். பாருங்கள், பாப்பா ஸ்கூல் போனதுக்கப்புறம் பாத்திரம்லாம் எடுத்து கழுவி வச்சிட்டேன். அப்படியே ஸ்கூல் விட்டதுக்கப்புறம் இன்றைக்கி திங்கக்கிழமை தான் எங்கள் ஊரில் சந்தை. அப்படியே காயெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அவங்க மாமாவே வாங்கிட்டு வந்துடுவாங்க காயெல்லாம். காலையில் போய் காலையிலே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காயெல்லாம். மதியம் போனோம்னா கொஞ்சம் எல்லாம் வாடி போன மாதிரி கொஞ்சம் இதாக இருக்கும். எப்பொழுதுமே திங்கக்கிழமை காலைல பாப்பாக்கெல்லாம் ஸ்கூல் விட்டுட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க. இப்போ வந்து மணத்தக்காளி கீரை, பீக்கங்காய் அந்த மாதிரி எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. தக்காளி வந்து 1.5 கிலோ வாங்கிட்டு வந்திருக்காங்க. தேவைன்னா நாங்கள் வாங்கிக்குவோம். விலை கூட இருந்ததுன்னா 100 ரூபா அந்த மாதிரி இருக்கிற டைமில் நாங்கள் 1 கிலோ மட்டும்தான் வாங்கிக்குவோம். அந்த வாரம் வச்சு அதே மெயின்டைன் பண்ணிக்குவேன் நான். இப்போ தக்காளி 20 ரூபா, 1 கிலோ 30 ரூபா அப்படியா இருந்தால் 2 கிலோ வாங்கிக்குவோங்க. ஏன்னா காரச்சட்டில் கொஞ்சம் செய்வோம் எங்கள் வீட்டில். பாருங்கள், தனியாக எடுத்து வச்சுட்ருக்கேன். காய் இதெல்லாம் வந்து கவரில் வாங்க மாட்டாங்க, அப்படியே தான் கொடுப்பாங்க. தனித்தனியாக கொடுத்துருவாங்க. காயில் கூடையில் வந்து ஒன்றா கொட்டிக்குவாங்க. நம்ம வந்து அதை தனியாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. வாரம் ஒரு டைம் வாங்கிக்குவோம் சந்தையில். மீதி வேணால் நம்ம இந்த மாதிரி காளான் அந்த மாதிரி வாங்கிக்குவோங்க. இல்லைன்னா இந்த வாரத்தில் இதில் ஏற்கனவே சுரக்காய் வேறு இருக்குது வீட்டில். இந்த தனித்தனியாக எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். கத்திரிக்காய், கொத்தவரங்காய், உருளைக்கிழங்கு, இப்போ பீட்ரூட்டு, கேரட்டு, பீன்ஸ்லாம் போன வாரம் நிறையவே போன வாரம் 2-3 நாள் தொடர்ந்து அதை வாங்கிட்டு வந்தாங்க. அதனால் இந்த வாரம் வேணான்ட்டேன். வேர்க்கடலை தீர்ந்துச்சு இல்லைங்களா, பாருங்கள், வேர்க்கடலை வந்து வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். இது 1/4 கிலோ அளவு. இந்த வாரம் அப்புறம் தீர்ந்துச்சுன்னா வேணால் அடுத்த வாரம் வேணால் வாங்கிக்கலாம். கடலக்கொட்டை மட்டும் வேணால் வாங்கிக்கலாம், தேவையானதுக்கு மட்டும் வாங்கியிருக்கிறேன்னு. மற்றபடி மல்லிகை செலவுலாம் ஒன்றா வாங்கி கொட்டி வச்சுக்குவோம். வேர்க்கடலை மட்டும் மிஸ் ஆகிடுச்சுங்க.
வாங்குறதுக்கு இந்த வாரம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். டப்பாவில் கொட்டி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் காயெல்லாம் எடுத்து கழுவி தனியாக கவரில் போட்டு வச்சுக்குவேன். உருளைக்கிழங்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருவேன். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் போன வாரம் வாங்கிட்டு வந்தாங்க. மாதுளம்பழம் போன வாரம்